This video sponsored by School of Business Organization Private Limited, ஷார்ட்டா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்க்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் அனுப்புங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உண்மையிலே ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. கிராமத்து ஸ்டைலில் ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப மசாலா, பட்டை, கிராம்பு எதுவும் சேர்க்காம வீட்டு முறைப்படி நல்லபடியாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த குழம்பு வந்து நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம். ஆனால் குக்கரில் விசில் வச்சு வேக வைக்க போகிறதில்ல. எல்லோரும் நாட்டுக்கோழி சரியாக வேகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எண்ணெயிலே வதக்கி தான் அந்த குழம்பு வைக்க போகிறோம். உண்மையிலே சீக்கிரம் வந்துடும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். வீட்டில் ஒரு நாள் பெரியவங்களுக்கு வச்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குன்னு உங்களே பாராட்டுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் இந்த குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல இந்த சீரகம், சோம்புலாம் நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம். சீரகம் வந்து நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சோம்பு வந்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை நம்ம இதிலே சேர்த்து இந்த வெறும் சட்டியிலேயே நம்ம அதை வறுத்து எடுக்கணும். சீரகம், சோம்பு நல்லா பொரியட்டும். பொரியதோட வறுத்துக்கலாம். நல்லா மிதமான தீயிலே வருங்க, இல்லைன்னா கரிஞ்சிரும். இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்தது காரத்துக்கு வரமிளகா சேர்த்துருக்கேன். வத்தல் வந்து நம்ம காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 6 மிளகா தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது கூட தேவைப்படுதுன்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது அப்படி ஒரு கரைக்கு ஆறட்டும். இப்போ ஒரு குக்கரில் நான் இன்றைக்கி எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கறிக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவு வதங்கினா போதும். இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இதில் இப்போ தக்காளி சேர்த்துருக்கேன். 2 தக்காளி தான் சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 2, பெரிய சைஸாக இருந்தால் 1 மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி ஒரு கரைக்கு வதங்கட்டும். நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு நான் 1 சில்லு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொருள்களையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கடலை, வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த அளவுக்கு மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம இதில் கறி ஆட் பண்ணிக்க போகிறோம். கறி வந்து நான் 1/2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இது எப்படின்னா, நம்ம கறியை வந்து இந்த எண்ணெயிலே வதக்கணும். வதங்கி தான் அது வேகணும். நம்ம தண்ணி வச்சு வேக வச்சோம்னா கறியில் மசாலா, அந்த மஞ்சத்தூள் இது எதுவுமே பிடிக்காது. கறியும் சவுக்கு சவுக்குன்னு இருக்கும், நல்லா இருக்காது. இப்போ எண்ணெயிலே நல்லா வதக்கி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதாவது சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எந்த கறியாக இருந்தாலுமே நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் அதோட சுவையும் அதில் அருமையாக இருக்கும். இதை மூடி போட்டு இதை வேக வச்சுக்கலாம். நான் எந்த தண்ணியுமே ஊற்றலை. இந்த கறியிலே வந்திருக்க தண்ணி தான் பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இந்த தண்ணி நல்லா வற்றி வரணும். அந்த அளவுக்கு அந்த கறியை எண்ணெயில் நம்ம வதக்கிக்கலாம். அப்பப்போ எடுத்து இதேமாதிரி கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் கனமான பாத்திரமாக வைக்கணுங்கிறதுக்காக குக்கர் சேர்த்துருக்கேன்.
கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு, குழம்புக்கு தேவையான உப்பாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கறியில் உப்பு பிடிக்கும். திரும்பவும் இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. கறியும் பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு வச்சு காட்டுறேன். அது எலும்பு கறிங்கிறனால சரியாக மாட்ட மாட்டேங்குது. வேற ஒரு கறி எடுத்து பார்ப்போம். அங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வெந்து வந்துடணும். வெந்து வந்தால் தான் நம்ம அடுத்தால அதில் தேங்காவை சேர்க்கணும். இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுது இருக்கா, அதை மட்டும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவு தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு குழம்பு கூட கொஞ்சம் தேவைன்னா இதோட குவான்டிட்டி எல்லாமே கூட்டிக்கோங்க. ஆனால் கறி கூட இருந்தால் தான் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பு அற்புதமாக ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆயிடும். நம்ம கறியை வேக வைக்கிற அந்த வதக்கிற வேலை மட்டும்தான், மற்றபடி எல்லாமே ஈஸி. நம்ம தேங்காய் ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் நம்ம கொதிக்க வச்சு எடுத்தால் போதும், குழம்பு ரெடி ஆயிரும். உப்பு எல்லாமே பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். குழம்பு தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.